ஹாய் கேம் வியூவர்ஸ். இது வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் அழகான மீன் பிடிக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் வந்து நிறைய பீச் இருக்குது. வந்து இங்கே சுற்று வட்டாரம் எல்லாம் ரொம்ப அழகான பீச் இருக்குது. வந்து பார்க்கவே ரொம்ப அருமையான ஒரு அழகான இடத்துல தான் இப்போ நான் இருக்கிறேன். வந்து பாருங்கள், அவ்வளோ அழகான அருமையான இடம். இந்த சுற்று வட்டாரங்களில் வந்து நிறைய பீச்சுகள் வந்து இருக்குது. வந்து நிறைய பீச் இருக்குது. ஸோ இது பாருங்கள், அதே நேரம் இங்கே வந்து பொதுவாக நைட்டுக்கு மீன் பிடிக்க போவாங்க. போயிட்டு வந்து அப்படியே காலையில் தான் வருவாங்க. அது ரொம்பவே பார்க்க அருமையாக அழகாக இருக்கும். அதே நேரம் அந்த கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து எங்களோட யூடியூப் சேனல் கேஎம் வியூஸ்லேயும், அதே நேரம் கால்டி முகமட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. உண்மையிலே வந்து இது பார்க்கவே அருமையான ஒரு அழகான ஒரு இடம். பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே நேரம் இந்த சுற்று வட்டாரங்கள் வந்து நிறைய வந்து பீச்சஸ் இருக்குது. வந்து இந்த சுற்று வட்டாரங்களில் வந்து அவ்வளோ பீச் இருக்குது. வந்து பாருங்கள், அங்கே தூரத்தில் தான் வந்து குளிக்கக்கூடிய இடம் இருக்குது. இந்த இடத்துலேயே வந்து பொதுவாக குளிப்பாங்க. அதோட அங்கே தூரத்தில் அங்கே தெரியுது, நீங்கள் பாருங்கள். ஸோ அங்கே தான் வந்து நிறைய வந்து குளிக்கிறாங்க. ஸ்விம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். சர்ஃபிங் எல்லாம் பண்ணுறாங்க. வந்து அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம். यालन मे इल्ला एत्तनम अंपार डिस्ट्रिक्ट තියෙන මාර ලස්සන තැනක්. මෙතන ෆිෂ් හැම මාළුවෙම අල්ලන්ට රේට ගිහිල්ලා උදේට එනවා. ඒ වගේ ලස්සන ප්ලේස් එකක්. ඔන්න බලන්න, ඔයගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන් මාර ලස්සන ප්ලේස් එකක්. ඔන්න බලන්න, ඒ තරම් ලස්සනයි. ඔන්න බලන්න දුර වෙනකම් ඔයගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන් මාර ලස්සන ප්ලේස් එකක්. ඒ තරම් ලස්සනයි. anyway केम व्यूवर्स බලන්න ඉවර වෙනකම් මේ වීඩියෝ එක බලන්න. මාර ලස්සනම ප්ලේස් එකක් තමයි මේක. ඔන්න බලන්න. वाव, फैंटास्टिक ब्यूटीफुल प्लेस. බලන්න ඒ තරම් ලස්සනයි. මේක ඇවිල්ලා බලන්නම ආසයි. ඒ තරම් ලස්සන ප්ලේස් එකක තමයි මම ඉන්නේ මන් දැන්. ඔන්න බලන්න, ඔයගොල්ලන්ට මේ බලා ගන්න පුළුවන්. वाव, නියමයි. ඔන්න දැන් මම හිතන්නේ බෝඩ් එකක් එවිල්ලා වෙන්න ඇති. මාළු අල්ලලා මම හිතන්නේ එවිල්ලා වෙන්න ඇති. මම දැන් එතනට බලමු. මම එතනට ගිහිල්ලා බලන්න. வாங்க வந்து நாங்கள் அந்த இப்போ மீன் நான் நினைக்கிறேன் பிடிச்சிட்டு நைட்டில் போயிட்டு இப்போ வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன். ஓகே, இப்போ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய நான் நினைக்கிறேன் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போய் பார்க்கலாம். பாருங்கள், வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நானா என்ன மீன் பிடிச்சிக்கிறீங்களா? மீன் இருக்கா? இல்லை என்ன இல்லை இது இல்லை போயிட்டு வந்தது வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணுறாங்க. வந்து ஓகே, ஏன்னா நைட் தான் நிறைய பேர் அப்படி போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், வந்து அநேகமாக திரும்பவும் ஈவினிங் டைமில் தான் திரும்பவும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது. வந்து இந்த இடங்களே பார்க்க அருமையான அழகான இடங்கள். வந்து சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள். ओके, आलोनी බලන්න එතනම මාර ලස්සන ප්ලේස් එකක තමයි ඉන්නේ. මේක අම්පාර ඩිස්ට්‍රික්ට් වල මේ වගේ ලස්සන ගොඩාක් තැන් තියෙනවා. ඔයගොල්ලන්ට බලන්න පුළුවන්. ඒ තරම් ලස්සන තැන් තියෙනවා. බලන්න මාර ලස්සනයි. අන්න බලන්න, තව සරයක් මම පෙන්නන්න. මේ view එක බලන්න. பாருங்க, இந்த view எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே அருமையா அழகா இருக்கு. வந்து பார்க்கவே அருமையா இருக்கு. சூப்பர் வியூ, அவ்வளோ அருமையா அழகா இருக்குது. வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி போர்டுகள் வந்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அந்த இப்போ தான் இவங்க வந்திருக்கிறாங்க. வந்து பாருங்கள், இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அநேகமாக நான் திரும்ப மீன் வந்து கோந்துருக்கும். நான் அது என்ன மீன்னாண்ணா? இது வலையா? கிளவால் குட்டி. கிளவால் குட்டியா? இது பொறிக்க நல்லமா? எல்லாத்துக்கும் நல்லா ஆயிருங்க. கட்டப்படி இந்த இது கிளவால் குட்டி. இது வந்து பொறிக்கிறதுக்கெல்லாம் நல்லா. ஆக்கெல்லாம் பொறிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, திரும்ப இது எவ்வளோ போகுது கிலோ? இப்போ இது கிலோ எவ்வளோ போகுது? 1000 ரூபாயா? அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கிழவ குட்டி. இது நானா நைட்டாக போனீங்க? இரவு போய்த்துட்டு இப்போ தான் வரீங்களா?
இருங்க எத்தனை 4 காலைல 4 மணிக்கு போனீங்களா? இருங்க இதுல பாப்போம் வந்து அதில் என்ன மீன் இருக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பின்னர 4 மணிக்கு காலையில 4 மணிக்கு போனீங்களா? 4 மணிக்கு போயிட்டு இப்பதான் வர்றீங்களா? சிலவங்க நைட்டுக்கு போறாங்களே. 4 மணிக்கு பின்னர் 4 மணிக்கு போய் திரும்ப போக மாட்டீங்களா? இப்ப மறு நாளைக்கு தானா? பின்னர் 4 மணி போவாங்க. பின்னர் 4 மணிக்கு மறு, அதாவது ரூட்டிங் வந்து வளமே இப்படி தானா? எல்லா படமும் வந்து பின்னர் 4 மணி போயிருமா? பின்னர் 4 மணிக்கு வந்தா பாக்கலாம் போறதெல்லாம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ நான் தெரியாது வந்து பாக்கின்றேன்னா இதுக்கு இந்த போர்டுக்கு என்ன நான் பேச வருவது? இது போட் தானே? இதுக்கு என்னமோ பேர் நேற்று சொன்னாங்களே, வேற என்னமோ பேர் சொன்னாங்க. ஸ்டீம் போர்டா? ஸ்டீம் போர்டு என்ன? ஓகே ஓகே. இதுக்கு வந்து சொல்றது வந்து ஸ்டீம் போர்டு வந்து இங்க கிட்டத்தட்ட எத்தனை இருக்குதுன்னா இதில் இடக்கு ஒரு 150 மேலே இருக்கு. ஃபுல்லா 150 ஆள் இருக்கா? எல்லாம் முஸ்லீம்ஸ் தான், எல்லாம் முஸ்லீம். மற்ற அது ஒரு மதம் பிரச்சனை இல்லை, யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த கூடுதலாக முஸ்லீம் தான் இருக்கிறாங்க. ஓகே, கூடுதலாக முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. இன்னும் உண்மையிலே வந்து பார்க்க அருமையாக சந்தோஷமா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் இப்படி தானே? எந்த நாளும் இப்படியா? மீன் கடலுக்கு எந்த நாளும் போறா? எந்த நாளும் போகலாம். அதுக்கு வந்து இதோ கால நேரம் இல்லை. மழை காலத்துக்கு இல்லை மழையை நிலஞ்சிட்டு போறா? நிலஞ்சு போறா? எல்லாத்துக்கும் போறா. நலஞ்சு போறா. நாங்க அங்க இருந்து நலஞ்சு என்ன நிலஞ்சி போறதா நிலஞ்சி வாரதா? நிலஞ்சி போறா நிலஞ்சி வார. மழையை பார்த்து எடுக்கு காசு அடிக்கிறாங்க. இங்க இருக்கு இந்த போர்டெல்லாம் காட்டுவோம். இந்த பாருங்க இந்த போர்டெல்லாம் இப்படி இருக்கு. நீங்க வந்து படம் உங்கள்கிட்ட இருக்கா? சொந்த படம் வைக்கியா? மாஷா அல்லாஹ். எங்க அவங்க வைக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். பாப்போம். நம்ம அந்த கெண்டி போகிற டைமில் கொஞ்சம் இது எடுத்துகிட்டு போகலாம். அந்த இது அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் நிறைய இந்த மாதிரி அழகான இடங்கள் இருக்குது. இது அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் தானே எல்லாம் ஃபுல்லாகவே நிறைய பீச் இருக்குண்ணா. அழகான பீச் இல்லைண்ணா, எல்லாமே அழகு தானே. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் தேங்க்யூ. நான் ஜிசாக்கெல்லாம் ஹைட் பார்ப்போம். வந்து இவங்களுக்கெல்லாம் நான் அந்த இடத்துல நான் காட்டுவேன். கெண்டியில் நிறைய பார்ப்பாங்க இந்த மாதிரி எல்லாம். இன்ட்ரெஸ்ட் தானே. ஓகே நானா எவ்வளோ நீங்க? நான் கெண்டி தான். கெண்டி தான். இங்க ரொம்ப தூரம். அக்தாப்பள்ளி, காத்தாங்குடி, அந்த காத்தாங்குடி இதெல்லாம் வீடியோ நிறைய போட்டேன். அந்த காத்தாங்குடி இதில் தான் அந்த திடலில் தான் தொழுதானா. அது பூரா அங்கே பள்ளியில் தான் இது ஒரு பள்ளியிலே தான் இருந்தோம். அதெல்லாம் வந்து காத்தாங்குடி அது பள்ளி தொழுதிருக்கீங்க. அந்த திடலையெல்லாம் தொழுதிருக்கீங்களா? இல்லை இந்த ஏரியா எல்லாம் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் அப்படி இதில் கடலில் தொழுவாங்க. இந்த கடலில் கடற்கரையில தொழுவுரு எல்லா இடத்துலையும். இல்லை அங்கே அது காத்தாங்குடியில் மட்டும்தான் அப்படி கடற்கரையில் தொழுவுதா? எல்லா இடங்களையும் அப்படி இல்லை. கடற்கரை செம்மையா இருந்தது. ஒரு நாளைக்கு 10-20-30 இருந்திப்பாங்களோ தெரியும். அவ்வளோ சனம் இருந்தது. எத்தனை தெரியா? அவ்வளோ சனம் பொங்க தெரியல. அவ்வளோ சனமா நல்லா இருந்தது. எங்கடா அந்த ஃபேஸ்புக் இதில் கார்டி மூமெண்ட் அந்த ஃபேஸ்புக் பேஜ்லையும் இருக்குது வந்து ஃபுல் வீடியோ. இந்த வீடியோலாம் உங்களுக்கு அதில் பார்க்கலாம். அதே நேரம் KM வியூஸ்ன்னு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் ஃபுல்லாக பார்க்கலாம். KM வியூஸ்ன்னு இருக்குது அந்த யூடியூப் எங்களோட சேனல். அந்த சேனலில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்க்கலாம். அதே நேரம் கார்டி மூமெண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ நீங்கள் உங்களோட படம் இருக்குண்ணா. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. ஜசாக்கல்லா. இது 7ஆம் மாதம் 7ஆம் மாதத்தில் பார்க்கணும். மணி போட்டு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவ்வளோ பறக்கத் செய்யலைன்னா மாஷா அல்லாஹ். இந்த இலங்கையில் தான் இந்த மாதிரியே, வேற எந்த நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் குவாலிட்டி இல்லைன்னா இல்லை டூரிஸ்ட் எல்லாம் நிறைய வர்றது இல்லை இந்தியாவில் இருந்தாலுமே. ஆனால் இங்கே சுற்றுவா எல்லாமே சனி ஞாயிற்றுக்கிழமை இப்படி பார்க்க எல்லாம் இருக்கும் சனம். சனி ஞாயிறு இல்லைன்னா ஃபுல் சனமாயிருவேண்ணா. மாஷா அல்லாஹ். உண்மையில அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கேண்ணா. நல்லா பறக்க செய்யுது மாஷா அல்லாஹ். இந்த கடல் காற்றெல்லாம் சூப்பர். எங்களுக்கு அங்கே கெண்டியில் அப்படி இல்லை என்னன்னா. கெண்டியில் கடல் காற்று அது ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. எல்லாம் மலை தான், ஃபுல்லாக மலை பிரதேசம். இல்லை மலை 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 மேடு பள்ளம். இல்லை மேடு பள்ளம் மேடு பள்ளம் அதுவும் இருக்கு. ஆனால் மேடு பள்ளம் பார்க்குறதெல்லாம் இப்போ இங்கே கடல் மாதிரி, அங்கே பார்க்குறதெல்லாம் பெரிய 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 மலைகள். ஒன்று மலையிலேருந்து பார்த்தா அந்த பக்கமெல்லாம் பெரிய ஏரியா எல்லாம் அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. உங்களுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இந்த கடல் வியூ அழகாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அது சும்மா பட்டையாக இருக்கும். வந்தீங்க வாங்க இன்ஷால்லா, வாங்க அந்த பக்கங்கள் வாங்க. சரியா? ஈத் முபாரக்ண்ணா. ஜசாக்கல்லா ஹைர். அல்லா பரக்கத் செய்வாங்க. ஜசாக்கல்லா. கொஞ்சம் இதெல்லாம் காட்டிட்டு வரேன். ஓகே சரியா? இந்த இடங்களை கொஞ்சம் எல்லாம் காட்டிட்டு வரேன். சுற்று வர எல்லாம் அழகாக இருக்குது.
இதாக இருக்குது. இவங்க தான் நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். இந்த நானமாரு எல்லாம் இங்கே உள்ளவங்க தான். மாஷா அல்லா. ஜசாக்கல்லா நானா. ஈத் முபாரக். ஈத் முபாரக். பாருங்கள் வந்து ஏன்னா அவ்வளோ இந்த இடங்கள் எல்லாமே அவ்வளோ பிஸியான இடங்கள் தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது வந்து. அதே நேரம் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க வந்து. நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா வந்து. அவ்வளோ அழகாக இருக்குது. அதே நேரம் இந்த பீச் வியூ வந்து பார்க்கவே அருமையாக இருக்குது வந்து. பாருங்கள் இந்த பீச் வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வந்து. சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது வந்து. அதே நேரம் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கேஎம் வியூஸில் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிற வந்து கேஎம் வியூஸில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே நேரம் கால்டி மொஹம்மட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கிறேன், பாருங்கள். உண்மையிலே வந்து මිහම සන්තෝෂමයි ඉருக்கு. அதே நேரம் යාළුවනේ ඔයගොල්ලෝගේ අවුරුදු තෙනම ළඟදී හැමෝටම සුබ අලුත් අවුරුද්දක් වේවා. ඒ වගේම යාළුවනේ හැමෝටම சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாருங்கள் வந்து இந்த சுற்று வட்டாரங்கள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது வந்து. சூப்பராக இருக்குது. இலங்கையில் வந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இந்த மாதிரி மிகவும் அழகான இடங்கள் தான். ரொம்பவே அழகான இடங்கள், பார்க்கவே அருமையாக இருக்கும். பாருங்கள் அந்த வகையில் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது வந்து. අவ்வளோ අරුමේ අලහා இருக்குது வந்து. பாருங்கள் සූපර් இருக்குது. යාළුවනේ බලන්න ලංකාවේ හැමතැනම මේ වගේ ගොඩක් ලස්සන තමයි. හැමතැනම ලස්සනයි. එක එක තැන් එක එක විදිහ. ඒ අතින් බලනකොට බලන්න මේ වටේම බලන්න මාර ලස්සන view, මාර ලස්සන view බලන්න. ඒ තරම් ලස්සනයි. Beautiful, very 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 beautiful. Wow. Very nice and very 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 beautiful. බලන්න. ඒ වගේම අපේ යාළුවනේ හැමෝම ඊළ KM views එක subscribe කරන්න. ඒ වගේම කාල්ටි මොහමඩ් Facebook page එක හැමෝම follow කරන්න. හරි. ඔන්න බලන්න. මේ වටේම ගොඩාක් මෙව තියෙනවා. ඒ කියන්නේ මොනවද? ගොඩාක් මේ වගේ මේ බීච් ළඟම ගොඩාක් හොටල්ස් එහෙම තියෙනවා. ගොඩාක් ටූරිස්ට් එහෙම එන යන තැනක් තමයි මේ තැන. ඒතරම ඒ තරම් ලස්සනයි වුණා. බලන්න මේ බෝඩ් එක බලන්නකො. මේ වගේ ගොඩාක් මේකේ මේ හැමෝම ගිහිල්ලා ඇවිල්ලා. හරි. இதனால ටිකක් අවසරයි. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது வந்து பாருங்க. Anyway, KM viewers, thank you very much. Suba alut අවුරුද්දක් වේවා හැමෝටම. ඒ වගේම சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, அதே நேரம் சென்னையில் இருக்கிறீங்க, பெங்களூரில், இதுபோல் இந்தியாவில் நிறைய இருக்கிறீங்க, அதுபோல் யூகேயில் இருக்கிறீங்க, ஜப்பானில் இருக்கிறீங்க, நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Friends, actually Sri Lanka is such a nice and beautiful country. If you come to Sri Lanka, definitely you will enjoy because you know that much nice, beautiful beaches are there. And not only beautiful, but also the all people are friendly. Sri Lankan are very very friendly with everyone. They are very honest, they are very nice, they are very kind with everyone. So because of that, definitely they will love and they will treat you as visitors, definitely. And not only that, but also you can enjoy Sri Lankan nice variety spicy foods. There are lots of very very nice foods are there. You know, every style, you even Indian style food also you can taste in Sri Lanka. Definitely there are lots of chefs, I mean, like, you know, experienced chefs are there. And not only that, and also there are lots of different hotels are there. Lots of hotels, because you know lots of tourists coming to Sri Lanka. Because of that, there are lots of
beautiful hotels are there. So if you come to Sri Lanka, definitely you will love. There are lots of different places, and if you go to Nuwara, there will be very cold, you know, and not only cold and also but also very beautiful, and beautiful mountain, beautiful places are there. And if you go to the other, you know, there are lots of different places. There will be very hot. At the same time, there are lots of different weather. So because of that, definitely you all will enjoy. Lots of foreigners are coming to Sri Lanka. We are always welcoming all of you to Sri Lanka. Thank you very much for coming to Sri Lanka. Congratulations. Always you all welcome. Thank you very much. Come to Sri Lanka. Enjoy. Okay. Thank you very much for watching KM Views. And also please remember to subscribe KM Views. That will be very great help for me. And also please follow Khaldi Mohammad Facebook page also. Thank you very much for following Khaldi Mohammad Facebook page also. Thank you very much. You all my friends. Definitely we all will treat you as a visitors. Definitely you all are welcome to Sri Lanka. Definitely you will enjoy a lot. There are lots of beautiful beaches and beautiful places. Definitely you all will love as much as you can. Definitely. Okay, anyway, I'm going to show you again this. Okay, look here. You are watching such a nice and beautiful beach at Ampara district. You know, if you come to Ampara district, definitely you will see lots of like these different beaches are there. Definitely you will all will enjoy. You can surf and you can swim. You can actually you can enjoy a lot, and definitely you will love a lot. So යාළුවනි බලන්න ඇත්තටම ඇවිල්ලා මාර ලස්සනම ප්ලේස් එකක් තමයි. Anyway ඔයගොල්ලන්ගේ සුබ අලුත් අවුරුද්දක් වේවා. ඒ වගේම යාළුවනි හැමෝටම congratulations හැමෝටම சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் நண்பர்கள் அனைவருக்கும் இந்தியாவை சேர்ந்த அதிகமான நண்பர்கள் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே நேரம் எங்களோட மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து அங்கும்ரேல இருக்குது, வந்து கேண்டி டிஸ்ட்ரிக்ட் அங்கும்ரேல. ஸோ எங்களோட மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு தேவையான அதிகமான எல்லா விதமான ஆண்ட்ராய்ட் ஃபோன்களும் வந்து உங்களுக்கு மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும் வந்து எல்லா விதமான ஃபோன்களும் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், அதோட அந்த ஃபோன் எல்லா ஃபோனில் பேக் கவர், டெம்பர்ஸ், இது போல் மெமரி கார்டு, பென் ட்ரைவ், வாட் எவர் யூ நீட் யூ கேன் கெட் அட் ஒன் பிளேஸ். இஸ் மீன் MC Tech Mobile and Computer Technology, number 15 Main Street, Ankom Rakandi. Definitely if you come to our shop, definitely you can buy whatever you need, and also online also you can get lots of products from our MC Tech. And also friends, ඔයගොල්ලන් විලා ගොඩාක් අපිට උදව් කරලා තියෙනවා. Thank you very much. You are all our best customers. So our MC Tech customers, ඔයගොල්ලන් හැමෝටම මම සුබ අලුත් අවුරුද්දක් වේවා කියනවා. ඒ වගේම ඔයගොල්ලන්ට අවශ්‍ය හැමදාම MC Tech Mobile and Computer Technology ආයතනයෙන් ඔයගොල්ලන්ට ගන්න පුළුවන්. ඒ නිසා හැමෝම එන්න මොබයිල් කම්පියුටර් ටෙක්නොලොජි ඒ වගේම ඔන්ලයින් හරහා වුණත් ඔයගොල්ලන්ට ඕඩර් කරලා ඕන බැක් කවර්, ටෙම්පර්ඩ්, ඒ වගේම ඕනම කම්පියුටර් ෆෝන් පාර්ට්ස් ඕන එකක් ගන්න පුළුවන්. ඒ වගේ LCD රීප්ලේස්මන්ට් උනත් අපි කරනවා. ඕන එකක් ඔයගොල්ලන්ට අපේ MC Mobile and Computer Technology ආයතනයෙන් ගන්න පුළුවන්. Anyway යාළුවනි, thank you very much for watching KM Views. Thank you so much. Finally subscribe කරන්න KM Views එක. ඒ වගේම கால்டி முகமது Facebook page follow කරන්න. Friends, உங்க அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த இடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். Congratulations friends. Thank you very much. Come to Sri Lanka. Enjoy Sri Lanka. Definitely if you come to Sri Lanka, definitely you all will enjoy. Thank you very much for watching KM Views. Thank you so much. Finally subscribe KM Views. Okay. See you then. Bye bye.